கும்பராசி காலச்சக்கரத்தில் 11வது வீடு தாங்க இந்த கும்பராசி. பெரும்பாலுமே உங்களுக்கு பிடிவாதங்கிறது அதிகமாக இருக்கும். பிடிவாதத்தை தூக்கி எறிஞ்சாவே வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ராசி இந்த ராசி தான். நினைச்சதை அடையக்கூடிய ராசி இந்த ராசி தான். சாதிக்கு பிறந்த ராசின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு ஒரு கோடீஸ்வர யோகங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே சிறப்பாக விளங்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஆனால் கொஞ்சம் போஜனை பிரியர்கள் தான். பசிக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ருசிக்கு விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஆராய்ச்சி செய்யக்கூடிய குணங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாங்கன்னா ஆனால் அது கிடைக்காது. அந்த ஆசையை இவங்க தூக்கி எறிஞ்சால் மட்டும்தான் அந்த பொருள் இவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். யாருக்காவது பணம் கொடுத்தாலும் சரி, வரும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா வராது, வராதுன்னு நினச்சி கொடுக்குற பணம் தான் திரும்ப கிடைக்குன்னு சொல்லலாம். இப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே எதிரும் புதிருமாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றமான வாழ்வுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு தான் அமையன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தெய்வ வழிபாடுகளில் ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கை உடையவங்க. மனசில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாக பேசக்கூடிய குணமும் இவங்களுக்கு இருக்கும். இவங்க யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. அன்பு சார்ந்து நிறைஞ்ச முகத்தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. நியாய அநியாயத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க. சொன்ன சொல் தவற மாட்டாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் முரட்டு பிடிவாதங்கிறது இவங்களுக்கு உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து எதுவுமே இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசி அன்பர்களை மட்டும் நண்பர்களா உறவினர்களா வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க பாக்கியசாலிகள்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே திருமண வாய்ப்புங்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் சண்டை சச்சரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. அதே மாதிரி குழந்தைகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பான குழந்தைகள் பெறக்கூடிய யோகங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம். பெரும்பாலானவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு தாமதமாக இருந்தாலுமே குழந்தைகளோட நிலையால் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி கடன் வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நிலையான வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் மேன்மையான நிலைங்கிறது உங்களால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் உங்களால் ஏற்படுத்த முடியும். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல அமைப்புங்க. ராசியில் சுக்கிரன் அமைஞ்சுக்கிறாரு. பொருளாதார முன்னேற்றத்தையும் தருவார். மகிழ்ச்சியான மனநலமை நிச்சயமாக உங்களுடைய செயலால் ஏற்படும். அதிக சிரமமே இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் கடன் கொடுத்துருந்தீங்கனாலும் அது கண்டிப்பாக வசூலாகக்கூடிய நேரம். நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும். இது வரைக்குமே கூட பழகக்கூடியவங்களும் உங்களுக்கு பல வகையில் வீண் பழியை ஏற்படுத்தியிருப்பாங்க. உறவினர்களோட நிலையும் அப்படி தான். ஆனால் அதில் எல்லாமே மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையுமே நல்ல பேர் உங்களால் எடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் தான். நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. குரு சனி ராகுவை பொறுத்த வரைக்குமே இவங்க மட்டும் இந்த நேரத்தில் சாதகமாக இல்லை. நீண்ட கால திட்டங்கள் முதலீடுகளை மட்டும் இப்போ நீங்கள் செயல்படுத்துறது வேண்டாம். செவ்வாயோட நிலைமையுமே கொஞ்சம் வலிமை குறைஞ்சிருக்கிறதால மன அழுத்தம் எதிலையுமே குழப்பமான சிந்தனையில் தான் இருப்பீங்க. தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். தைரியமாக செயல்படுத்த உங்கள் கையில் தான். சகோதர வகையில் இந்த நேரம் சகோதர உறவு வகையில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ராசிநாதன் சனியை செவ்வாய் பார்க்கறது சிறப்பில்லைங்கிறது தான் உண்மை. சகோதர வகையிலையும் சரி, உறவினர் வகையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையிலும் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்கள் கடமை எல்லாமே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையுது. ராசியில் சடி சுக்கரன் சேர்க்கை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கிறதால எதுலையுமே தன்னம்பிக்கைங்கிறது தன்னால் உங்களுக்கு வரும். உங்கள் குழந்தைகளோட திருமணமாக இருக்கட்டும், ஒரு புத்திர பாக்கியம், உயர்கல்வி, வேலை வாய்ப்புன்னு எல்லா விதமான சுப பலனும் கைக்கூடி வரும். எதிர்பார்க்குற வகையில் கூட பணங்கிறது வந்து சேர வாய்ப்பு இருக்குது. புதுசாக நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இதில் யோகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு. இதற்குண்டான முயற்சி நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த எதிர்பாலின நட்பு கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது.
கைமறதியாக ஒரு பொருளை வச்சுருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை துணையுமே முயற்சி செய்ய சொல்லுங்கள். 7 சனி காலமாக இருக்கிறதால இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நேர்மறை சிந்தனை, நேர்மை செயல்படணும். சனி பகவானுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக செயல்படுறதும், நேர்மையாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்கிறது, கடின உழைப்பு கொடுக்கறது. இது எல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு எந்த வகையான தோஷமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. இன்னைக்கு இல்லைனாலுமே வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான வாழ்வு அமையும். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடை எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ம சனியோட தாக்கம் இது வரைக்குமே குடும்பத்துல நிறைய பிரிவினைகள், சண்டை சச்சரவு, உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதையே இருந்திருக்காது. பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இருந்திருப்பீங்க. அதில் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப உறவு சுமூகமாகவும் ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சா கூட அதை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த நேரம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. இயல்பாக ஒரு பய உணர்வுங்கிறது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு இயலாமையோடையே நீங்கள் இருக்கிறீங்க. சிந்திக்கக்கூடிய திறன்கிறது உங்களுக்கு குறைச்சலாக இருந்திருக்கும். ஏன்னா குழப்பமான மனநிலைமை அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அடிக்கடி ஆலய தரிசனம் செய்ய பாருங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். நவகிரக வழிபாடு செய்கிறது இந்த நேரத்தில் நல்ல பலனை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். மொத்தத்தில் உற்சாகமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் வந்து சேரும். உங்கள் தாயோட உடல்நல பாதிப்பு, இந்த சொத்து தொடர்பான பிரச்சனை, உறவு வகையில் ஏற்பட்ட இந்த மனக்கசப்பு எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் சரி, உங்கள் குழந்தைகளுக்கும் சரி இந்த நேரம் ஒரு மகிழ்ச்சியான நேரம் தான். பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்பு, பூர்வீக சொத்தால ஆதாயம் எல்லாமே இந்த நேரம் கிடைக்கும். மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனை, சுயமாக சிந்திக்காமல் முடியாமல் இருக்கிறது இதுதான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. மன அழுத்தத்தை குறைக்க பாருங்கள், தெளிவாக செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் ஏற்படும். அதே மாதிரி குரு பார்வை இந்த நேரம் இருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு எதுலையுமே இல்லை. எல்லாத்துலேயுமே சுமூகமாக முடியும். கூடுதலாக முயற்சி கொடுங்க. வேலையிலுமே இந்த நேரம் சாதகமான செயல்பாடு தான் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. கூட வேலை பார்க்குற வேலையாட்கள் கூட உங்களுக்கு இந்த நேரம் ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. கல்வியிலுமே மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைக்கக்கூடிய நேரம். கவனச்சிதறல்கள் இல்லாமல் பாடங்களை படிக்க பாருங்கள். நிச்சயம் கும்பராசி அன்பர்கள் நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த ஆரோக்கிய பாதிப்பு அடிக்கடி ஏற்படுறதுனால தான் கல்வியில் தடைபாடுங்கிறது ஏற்படும். அதனால் ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரம் கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிக அலைச்சல், வெளியூர் பயணம், கடின உழைப்புங்கிறது உங்களால் தவிர்க்க முடியாது. சின்ன விஷயத்துக்கு கூட எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரக்கூடிய நிலைமையில் தான் இருப்பீங்க. முன்கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. எந்த தருணத்துலேயும் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் வார்த்தையில் தெளிவாக இருந்துக்க பாருங்க. ஜென்ம ராசியை பொறுத்த வரைக்குமே சுப பார்வைங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதால குரு பார்த்தா கோடி தோஷம் விலகுங்கிறது தான் உண்மை. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல சிரமம், பிரச்சனை இது எல்லாமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுபிச்சமும் பெருகும். பண வசதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பாக இருக்கும். ஆனால் வீண் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சிறப்பான பலன் தான். இத்தனை காலங்களாக நன்மை தராத பல விஷயம் எல்லாமே இனி சாதகமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. சில நேரத்தில் தொழிலுக்காகவும் சரி, வீட்டோட நிலைமைக்காகவும் சரி கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அவசியம் ஏற்படலாம். இந்த நேரத்தில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு செலவழிக்க பாருங்கள். பெரிய அளவில் கடன் பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுறது, கண்ட இடத்துல சாப்பிட்றது, மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்க பாருங்கள். சனி ராகு சேர்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களில் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே புதுசாக கடன் பெறதை முற்றிலுமே தவிர்க்க பாருங்கள். இது எதிர்காலத்துக்கு நல்லதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நிலையான அஸ்திவாரத்தை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. இந்த காலத்தில் கடன்கள் எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னாவா நல்ல மாற்றம் உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆதரவுங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதே ஒரு மனசில் ஒரு பயமாக உங்களுக்கு இருக்கலாம். எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். எல்லார் மேலேயுமே ஒரு அவநம்பிக்கைங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும். எதுலையுமே நீங்களே முன்னின்று பொறுப்பெடுத்து செய்கிறது நல்லது. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். கல்வி நிலையிலுமே இந்த நேரங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் விளைச்சல் கொஞ்சம் குறைவு தான். கால்நடை பராமரிப்பில் வேற பணம் கொஞ்சம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஆனால் பயிர் நிலைமை பொறுத்த வரைக்குமே செழித்து வளர ஆரம்பிக்கும். நிம்மதிங்கிறது கிடைக்கும். கால்நடை மூலமாக செலவு இருந்தாலுமே அபிவிருத்தி அடையக்கூடிய நேரம், முன்னேற்றம் நிச்சயமாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை இல்லாமல் இது வரைக்கும் கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாமே முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சி,
திருமணமான பெண்களுக்கு இந்த கருத்தரிப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் வீண் அலைச்சலை தந்தாலுமே பயணங்கள் அதிகமாக இருந்தாலுமே நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க, நல்ல மாற்றம் உண்டாகும். பெருமாள் வழிபாடு கூடவே செய்ய பாருங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால ராகுவனால் ஏற்படக்கூடிய தோஷம் போக்கணும்னா ராகு பகவான் வழிபாடையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம்.